முன்பொரு காலத்தில் ஒருவன் தன்னுடைய நண்பனிடமிருந்து 50 தினார் கடன் வாங்கினான். பல நாட்கள் கடந்தன. ஆனால் கடன் வாங்கியவன் பணத்தை தன்னுடைய நண்பனிடம் திருப்பித் தரவில்லை. கடன் கொடுத்தவன் பணத்தை திருப்பி கேட்டபோது கடன் வாங்கியவன் தான் அவனிடம் எதுவும் கடன் வாங்கவில்லை என்று மறுத்தான். கடன் கொடுத்தவன் புத்திசாலியும் அறிவாளியுமான நீதிபதியிடம் சென்று அவனுக்கும் அவனுடைய நண்பருக்கும் இடையில் நடந்ததை விளக்கினான். கடன் வாங்கியவன் வந்தபோது அவன் தன் நண்பனிடம் பணம் வாங்கவில்லை என்று மறுத்து நீதிபதியிடம், நான் அவனிடமிருந்து 50 தினார் வாங்கியதற்கு சாட்சி சொல்ல யாரையாவது என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றான். நீதிபதி கடன் கொடுத்தவனிடம் சாட்சி பற்றி கேட்டபோது அவனை அவமானப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் அவனுக்கு பணத்தை ரகசியமாக கொடுத்ததாக கூறினான். அப்பொழுது நீதிபதி கடன் கொடுத்தவனை அவன் பணம் கொடுத்த இடத்திற்கு சென்று ஒரு கைப்பிடி மண்ணை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். கடன் கொடுத்தவன் அந்த இடத்திற்கு சென்றான். திரும்புவதற்கு நீண்ட நேரமானது. நீதிபதி கடன் வாங்கியவனிடம், உன் நண்பன் அந்த இடத்திற்கு சென்றிருப்பான் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார். அவன் யோசிக்காமல் விரைவாக, இல்லை ஐயா, அந்த இடம் மிகவும் தூரத்தில் இருக்கிறது என்று பதிலளித்தான். பின்னர் நீதிபதி அந்த பொய்யனை கைது செய்யும்படி வீரர்களுக்கு உத்தரவிட்டு அவனிடம், அந்த இடம் வெகு தொலைவில் இருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். அவனது பொய் அம்பலமானதால் அந்த கடனாளி நீதிபதிக்கு பதிலளிக்க முடியவில்லை. எந்த ஒரு ஏமாற்றுக்காரனுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பொய்யன் தன் நண்பனிடம் கடன் வாங்கிய தொகையை விட 10 மடங்கு, அதாவது 500 தினார் பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். நீங்கள் ஒருவரை ஏமாற்றுவதில் வெற்றி பெற்றால் அவர் முட்டாள் என்று நினைத்து விடாதீர்கள். மாறாக அவர் உங்களை நம்பினார். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். இதுதான் பரிசுத்த வேதம் சொல்லும் சத்தியம். நாமும் உண்மையாக இருப்போமா?